ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் நேற்று நாக் அவுட் 2 நடந்தது இல்லையா? ஒன்று ஆல்ரெடி பாட்னா பைரட்ஸு மேட்சை பற்றி பேசிட்டோம். உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லோரும் நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க. அண்ட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வேறு போட்டிருக்கோம், என்னென்ன சொன்னாங்க பாட்னா பைரட்ஸ் பேசும்போது. ரைட், இட் வாஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் மேட்ச். நெக்கு போச்சு டபங் டெல்லி. அது உங்களுக்கு தெரியும், ரிவ்யூவும் இருக்குது, பார்க்காதவங்க டக்குன்னு பார்த்துருங்க. சரி, இப்போ என்ன பேச போகிறோம் அதை சொல்லு. ரெண்டாவது குவார்டர் ஃபைனல், எலிமினேட்டர் 2 எப்படி வேணால் வச்சுக்கலாம் இல்லையா? ஹரியானா ஜெயிச்சிட்டாங்க, தெரிஞ்சிருக்கோம். 1-sided மேட்ச் 42-25. செமிஃபைனல் போயிட்டாங்க. தேல் பி பிளேயிங் ஜெய்ப்பூர் பிங்க் பார்த்தா தெரியும் செமிஃபைனல். அதோட ப்ரிவியூலாம் அப்புறம் வரும். இவங்க குவார்டர் ஃபைனலுக்கு வரதுக்கு முன்னாடி 2 பேருமே 70 பாயிண்ட்ஸு. இந்த எத்தனை பாயிண்ட் டிஃப்ரென்ஸ்னால தான், ஸ்கோர் டிஃப்ரென்ஸில் தான் அவங்க ஃபோர்த்து, தேர்டு, ஃபோர்த்து, சிக்ஸ்த்து அப்படி இது பண்ணது. 2 பேருமே ஈவன் ஸ்டீவன். பட் இது க்ளூலெஸ். ஃபசல் அட்ராச்சாரி நோன் ஃபார் இஸ் கேப்டன்சி. க்ளூலெஸ் கேப்டன்சி தான் சொல்லணும். அவரோட டிஃபென்ஸும் ரொம்ப பர்ஃபார்ம் பண்ணவே முடியல அவரால். ஸோ அப்படி தான் நீங்கள் எங்கேருந்து ஜெயிக்கிறது? ஸோ இட் இஸ் ஃபசல் ஒரே ஒரு பாயிண்ட் தான் இவ்வளோக்கு கேப்டன். அந்த சைடு கேப்டன் 0 பாயிண்ட் ஜெய்தீப் தையா. அது இன்னும் சுத்தம். 2 பேரும் பிரச்சனை இருந்தார். ஃபசல் அட்ராச்சில் எக்ஸ்பெக்டேஷன் அது பண்ண முடியல. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்னென்னா 22 மேட்ச் பார்த்தீங்கன்னா அவர் அவ்வளோ டேக்கிள் பண்ணவே இல்லை. அவரோட கெப்பாசிட்டிக்கு அவர் மோஸ்ட்லி மேட்டில் இருந்து லீட் பண்ணுறது தான் பார்த்துட்டு இருந்தார். ஒழிய அவரோட இது திடீர்னு பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஏன்னா இவ்வளோ 6-7 பாயிண்ட் எடுக்கக்கூடியவர். நபி பக்ஷும் 0 பாயிண்ட் தான். பாருங்கள், மெயின் பிளேயர் அவர். நபி பக்ஷாலும் எடுக்க முடியல. ஏன்னா பிட்ஸ் அண்ட் பீசஸ் இப்படி அமிச்சா கிரன்ச் மேட்சில் இப்படி தான் ஆகும். எனிவே, 1-sided மேட்ச். நெவர்தலெஸ் கிரெடிட் எடுத்துக்க முடியாது ஹரியானாட்ட. ஹரியானா டிட் ஃபென்டாஸ்டிக் ஜாப். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் முடியும் போது அவங்க 21, இவங்க 16. குஜராத் 5 பாயிண்ட் லீடில் போயிட்டாங்க. அந்த ஸ்டேஜில் 2 கேப்டனுமே 0 இங்கேயும் 2 பேருமே ஆல் அவுட் ஒரு வாட்டி வாங்கிட்டு அவுட் ஆனாங்க. பட் ஹரியானா டிஃபென்ஸ் வாஸ் எக்ஸலண்ட், வெரி குட் டிஃபென்ஸ். அண்ட் வினயோட ரைடு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே 6 குரூஷியல் ரைடு எடுத்து வச்சுட்டார் அவர். பட் வேற இங்கே அந்த மாதிரி நடக்கலை. அங்கே டிஃபென்ஸ் பாயிண்ட்டு சுத்தமாகவே அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. நேற்று 3 வாட்டி ஆல் அவுட் ஆகிட்டாங்க நேற்று மேட்ச்சில். அது மெயின் டிஃப்ரென்ஸ். ஹரியானா ஒரே ஒரு வாட்டி தான் ஆனாங்க. அதிலே பாருங்கள் என்ன இந்த அளவுக்கு அவங்க டாமினன்ஸ் இருந்ததுன்னு. 14 டேக்கிள் பாயிண்ட் எடுத்தாங்க ஹரியானா. வேற இவங்க அவ்வளோ டேக்கிள் பாயிண்ட்டில் டோட்டல் ஃபெயில் இவங்க டேக்கிள் பாயிண்ட்டு. அண்ட் ஈவன் தோ ஃபசல் அட்ராச்சில் இருந்தாலுமே அவங்க டேக்கிள் பண்ண முடியலன்னு பாருங்கள். அண்ட் நான் எப்போது சொன்னது தான், போலர்ஸ் வென்யூ டோர்னமெண்ட் இன் கிரிக்கெட்டில் அதே மாதிரி டிஃபென்ஸ் வென்யூ டோர்னமெண்ட் பாருங்கள். அவங்க டிஃபென்ஸ் சாலிடாக விளையாண்டாங்க. அவங்க டிஃபென்ஸ் மோஹித் நம்தல் ஆகட்டும், ராகுல் சேத்பால் ஆகட்டும், இன்னொரு மோஹித் இருக்கார் அவராகட்டும், ஆஷிஷ் அவங்களோட ஆல்ரவுண்டர் எல்லாருமே கலெக்டிவாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. குஜராத்துக்கு பிரதீக் தையா அவர் மட்டும் தான் 5 பாயிண்ட் எடுத்தார். அப்புறம் ராகேஷ் ஒரு 5 பாயிண்ட் எடுத்தார் ரைடில். அண்ட் சோம்பேர் 1 பாயிண்ட்டு, ஃபசல் 0 பாயிண்ட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சொல்கிறேன். ஸோ மேட்ச் முடியும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அஃப்கோர்ஸ் பாலாஜி வேறு விளையாண்டார் ஆல்ரவுண்டர். அவர் 2 பாயிண்ட்டு, நபி பக்ஷி 0, சோம்பீர் 1, ஃபசல் 1 கேப்டன். அண்ட் ராகேஷ் அவர் ஒரு 5 பாயிண்ட் எடுத்தார். அண்ட் பிரதீக் தையா ஒரு 5 பாயிண்ட் எடுத்தார். சப்ஸ்டிடியூட்டாக சோனு வந்தார், அவர் ஒரு 5 பாயிண்ட் ரைடு எடுத்தார். மோலே அமைச்சிருக்கலாம் இருக்கு அவரை. அப்புறம் ரோஹித் குலி ஆல்ரவுண்டர் வந்தார், அவரும் 2 பாயிண்ட் எடுத்தார். அவங்களாம் சப்ஸ்டிடியூட்டாக வந்தது. அவங்களுக்கு வினய் 12, சிவம் பட்டாரி அவர் ஒரு 8 பாயிண்ட் ரைடர் சொல்கிறேன். ஆஷிஷ் அவர் ஒரு 2 பாயிண்ட் எடுத்தார் ஆல்ரவுண்டர் டிஃபென்ஸு. மோஹித் நந்தன் 7, ராகுல் சேத்பால் 3 அண்ட் மோஹித் 1. டோட்டல் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா 19 ரைட் பாயிண்ட் ஃபார் ஹரியானா, 16 ரைட் பாயிண்ட் ஃபார் குஜராத். டேக்கிள் பாயிண்ட் தான் தோற்றுது அவங்க. 5 டேக்கிள் பாயிண்ட் தான் குஜராத். அவங்களுக்கு ஹரியானாவுக்கு 14 டேக்கிள் பாயிண்ட்டு. ஆல் அவுட்டுக்கு அவங்களுக்கு 6 பாயிண்ட் கிடச்சிது ஹரியானாக்கு. குஜராத் 2 தான் கிடச்சிது. வெரி அனிமேட்டட் கோச். உங்களுக்கு தெரியும், வெளில இருந்து மன்பிரீத் சிங் துசி கீதா அங்கேருந்து சவுண்டு கொடுத்துட்டே இருந்தார். அதுக்கேற்ற மாதிரி நல்லா விளையாண்டாங்க பசங்க. 1-sided மேட்ச் அப்படி தான் சொல்லணும். ரைட், நெக்ஸ்ட் மேட்ச் உங்களுக்கு ஹரியானா வர்சஸ் ஜெய்ப்பூர் செமிஃபைனல் நாள் நடக்கும்போது அதை ப்ரிவியூ எடுத்துகிட்டு பொறுமையாக அப்புறம் வரேன். குரூப்பில் கூட பார்த்தீங்கன்னா ஹரியானா இவங்களோட டாமினன்ஸ் அவங்ககிட்ட தான் இருந்தது. ஹரியானா 34-31 ஜெயிச்சாங்க. இன்னொரு மேட்ச் 31-25 ஜெயிச்சாங்க. 2மே அவங்க தான் ஜெயிச்சாங்க. இது குவார்டர் ஃபைனல் அவங்களே ஜெயிச்சிட்டாங்க. டோட்டல் டாமினேஷன். ரைட், அப்டேட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பார்த்தீங்க இந்த மேட்ச்சில்? உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். பிறகு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.